Hello? Sorry to trouble you, sir. It's okay. Go on. Would you like us to wake you up at 4? No. I'll be fine. Thank you. சரியப்பா ஒருக்க மாறி கொடுத்தா திருப்பி மாறி கொடுக்கணும் விடுங்கோ அது சரி சரி பிள்ளைக்கு பிக் சாக்லேட் தங்கச்சிக்கு சின்ன சாக்லேட் ஓகே போய் விளையாடுங்க லக்ஷ்மி இந்த கேமரா லென்ஸ் இதில் வச்சேன்னு எடுத்துனீங்களோ பாத்தியா சிங்கள தானே அது டிக்கெட்டுக்கு தானே பாத்தியா உங்களோட பேரு என்ன பொன்னம்பலம் எல்லாரும் பொன் ரசன்னு கூப்பிடுவாங்க பாத்தியா நீங்க எங்கிட்ட இருந்து வாருது லண்டன்
அங்கிட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுதா? 18 வருஷம். மகே அம்மே, ஊர் பார்க்க போறது? இல்ல, டிவி டாக்குமெண்ட்ரி எடுக்க. சொன்னா கேட்க மாட்டீங்களே, எப்படி இருமுறீங்க? ராத்திரி பூரா ஒரே ஜுரமும் இருமலும். அது என்ன சாமானிய வேலையா? மருந்தரிக்கிற வேலை. அதை எப்படி செய்ய போறீங்க? நான் என்ன கவர்மெண்ட் வேலையா பாக்குறேன்? ஜுரம் வந்தா வீட்டிலே படுத்து கிடக்க. அரிசி விற்கிற வேலைக்கு அதான் லட்சுமிய வேலைக்கு அனுப்புங்கன்னு நான் தினம் தினம் சேலை கிளியிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கேன். நமக்கு என்ன 10 பிள்ளைங்களா? மிஞ்சி இருக்கிறது ஒரு பிள்ளை. படிக்கணும்னு ஆசைப்படுது. அந்த பிள்ளை ஆசையை கொண்டு நம்ம வாழணுமா? நான் சொன்ன கேட்கவா போறீங்க? ஈஸ்வரி, பாலை கறந்துருக்கலாமே. எல்லாம் நான் தான் செய்ய வேணும். அம்மா, என்னம்மா செய்றீங்க? டீ போட இல்லையா? சிவபாக்கியம், தேத்தனி அந்த கடப்பு குத்துல இருந்தே வருது. அங்க வேற ஆக்கள் என்ன செய்து துடைக்கிறாங்களோ தெரியாது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அடுப்புதினா விளங்கும். துவங்கிட்டது மனுஷன். இரவெல்லாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு புலம்பினது காணாதண்டு மிச்சத்தை விடியவில்லைனா தொடங்கியாச்சு. அப்பா, அம்மாக்கு குத்தி காட்டாட்டா பத்தியப்படாதே. அக்கா இது இருக்கா கேளக்கா. டே, போன வெள்ளிக்கிழமை பின்னிறந்து தொடங்கி ஆறுமுக நாவலர் ஓடங்கள. அக்கா, சிதம்பர பிள்ளை வாத்தி கொண்டே போடுவான் அக்கா. இன்னும் ஒரே ஒரு தடவை அக்கா. என்ன மாதிரி காட்சிட்ட போட்டுக்க பாரு. இங்க கிட்ட வா. சரி சொல்லு. என்ட குட்டி அக்கா. காணும் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நலோ சைவ பெரிய என்ன எங்க வருது? ஊசி குத்தி விட்டுச்சு. ஐயோ, வலிக்குதா? சரி சொல்லு. அவர் முன்னாள் ஒரு சைவ பெரியார் ஆவார். அவர் சைவத்தையும் தமிழையும் பரப்புவதற்கு பெரும்பாடுபட்டார். சரி, நல்லா இருக்கு. இன்னும் ஒருக்க நல்லா பாடமாக்கு. மாமா, கிளம்பலாமா? இதோ வந்துட்டேம்மா. வா. எங்க உங்க அருமமகன் கரகரத்தினம்? டேய், உங்களுக்கு எத்தனை சொல்லி இருக்கேன்டா? அப்படி கூப்பிட வேண்டாம்னு சொல்லி கணேசன் கூப்பிடுங்கடா. கரபகுதியில கொம்மா கவுப்பி இருக்கிற நேரம் ஒதிய மரத்தடியில பிறந்த நீ கணேஷா? சரி 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 சரி, வாங்க வாங்க. டேய்,
ஜேம் எப்படா உனக்கு பண்ணி சைக்கிள் வாங்கி தர போறானா? டேய் வாங்கி கொடுக்கறதா இருந்தா சைக்கிள் கம்பெனியாலடா வாங்கி கொடுக்கணும். 1-2 பிரச்சனை இல்ல. கனகராயன் குளத்துல அரவாசிக்கு மேலே எவண்ட குடும்பம் அங்க மட்டும் என்ன குடும்ப கட்டுப்பாடு செஞ்சே ஆக்கும். உன்ட்டு அப்ப இன்னும் கோபனையை கட்ட தெரியாது. டேய் மச்சான் பொன்ராசு, எங்கட கிளாஸுக்கு மண்ணி குட்டி கொண்டு வருதான் கேள்விப்பட்டியா மச்சான்? ஆர் மச்சான், அது எப்படி உனக்கு தெரியும்? ஈஸ்வரி அக்கா சொன்னாள். போன வெள்ளிக்கிழமை அதிபரை சந்திச்சதெல்லாம். மல்ல நாட்டு குட்டி மச்சான் கல்லவரத்தில் அகதியா வந்திருக்கான். தோட்டக்காட்டு குட்டி மச்சான் அந்த மாதிரி இருக்கும். எங்க தோட்டத்துல இருக்குது. ஐயா உள்ள வரலாங்களா? வாங்க. இங்க பாருங்க, உங்க ராஜாங்க இவ மாமா. ராஜா சின்ன தம்பியான சொன்னதால இந்த இடத்த தாரேன். நீங்க கேகால் பள்ளிக்கூடத்துல பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. தேவகி, அடுத்து சிதம்பர பிள்ளை வாத்தியார் என்ற வகுப்பு போல இருக்கு. தம்பிக்கு இன்றைக்கும் பூசதானோ? இல்ல, அவன் நல்ல பாடமாக்கிட்டான். பாக்கையிலே சிரிச்சு கொண்டிருக்கிறான். தடியப்ப வணக்கம், அமருங்கள். தேவரன், உள்ளேனையா, மதிவதனி, உள்ளேனையா, ஸ்ரீதரன், உள்ளேனையா. எல்லாரும் பாடமாக்கிட்டு வந்துட்டீங்களா? ஸ்ரீதரன் இங்கே எல்லாரும் வந்து சொல்லும். ஆ ஆ ஆ ஆ ஆறு 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 ஆ ஆ ஒழுங்கா பாடம் பண்ணாம இருக்கு என்ன? ஒரே ஓடி ஆடி திரிச்சு விளையாடி கொண்டிருக்க வீட்டா என்ன செய்யணும் பாரு. போயிரு கழுதைகள். அச்சல் மீனா வயிறு முட்டை சாப்பிட தெரியுது. நாலு வேறி நீங்கெல்லாம் மாடு மேய்க்கத்தான் சரி. உங்களுக்கு படிப்பு. இந்த துண்டை கொண்டு போய் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுங்கோ. சப்பாத்து வாங்க வேண்டும். ஸ்லிப்பரோட எல்லாம் பள்ளிக்கூடம் வர அனுமதிக்க இயலாது. என்ன சொன்னது விளங்கிச்சோ? சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க. வாமா. Good morning. Good morning, teacher. Good morning, teacher. Sit down. Sit down. சரிம்மா, நான் சாயந்தரம் பார்க்குறேன். ம், போ. என்னடா கணே, என்ன பண்ற? சரியா செய். இப்படி இரு. பின்னாடி போயிரும். சரி, போன வாரம் தாவர இனப்பெருக்கத்தை பத்தி பார்த்தோம். இந்த வாரம் மனித இனப்பெருக்கத்தை கொதியை பத்தி பார்ப்போம். எஸ் எஸ்.
தெரியுமே விஞ்ஞானத்துல ரொம்ப பிடிச்ச பகுதி இதாண்டு பாருங்க இவ்வளவு உஷாரா இருக்காங்கண்டு. டீச்சர் எங்களுக்கு விஞ்ஞானம்டா உயிர். நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. சிகப்பு சார்ல குதிரை மாதிரி வர கடவுளா கணேஷ்? டீச்சர் யாரோ துரோகி கூடவே இருக்கிறான் டீச்சர். ஆனா நான் அப்படி சொல்லலையா? போய் உங்களோட வயசை கடந்தாப்பா நாங்களும் வந்தோம். டேய் கணேஷ் குழப்படி பண்ணாம எழுது. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், ஒரு அனௌன்ஸ்மெண்ட். கிளாஸ் நாளைக்கு உங்கள் டீச்சர் வரமாட்டா, அதனால் நீங்கள் கிரவுண்ட்ஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கெதி பண்ணுங்கப்பா, கெதி பண்ணுங்க. 2 லோடல் அடிக்க வேணும். சரி ஐயா. ஏத்து கெதி பண்ணுங்க. நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? நீயும் எடுறப்பா, லோட் பண்ணி விடுங்க உடப்பா. கெதியா எடுறப்பா, உனக்கு பார்த்து கொண்டிருப்பான். இவங்களோட எல்லாத்துக்கும் நான் தான் வர மாட்டேங்கிறேன். சரி போதும். ஐயா வணக்கங்க. என்ன பண்ணமா தங்கையா வேலைக்கு போயாச்சா? ஆமாங்க ஐயா. செல்லத்துறையா காணியில மரம் வெட்டுறாங்களாம். ஐயா நம்ம தோட்டத்துல ஏதாச்சும் வேலை இருக்குதுங்களா? இல்லையே. யாராவது கேட்டாங்களா? ஆமாங்க ஐயா. நல்ல தம்பி ஐயா பொலவில புல்லு செருக்க ஆளு வேணும்னு கேட்டாரு. சரி போயிட்டு வா. நல்லதுங்க. என்ன இன்னும் வழிக்கடை இல்லையே? கெதி பண்ணுங்கப்பா, போங்க. உடல் உறவு கொள்ளும் போது ஆணுடைய விந்து பெண்ணுடைய முட்டையை சென்றடையும் போது கருத்தரிக்கிறது. கருத்தரிக்காமல் இருக்க தடுக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன? வாயத்தோட தில்ல. பொன்ராசு கருத்தரிக்காமல் இருக்க பாவிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன? பப்பாசிக்க சாப்பிடலாம். பொடலங்க சாப்பிட சொல்ல. இன்னும் நாட்டு வைத்தியர்கள் இதை பத்தி சொல்லி கொண்டுதான் இருக்கிறாங்க. இது எவ்வளவு நம்பக்கூடிய விஷயம்னு சொல்ல முடியாது. ஆனா இளவயசு பொண்ணுங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். பொடியங்க தான் கவனமா இருக்கணும். என்ன பண்ணமாக்கா? என்னாச்சு? தலை சுத்துதா? செல்ல பண்ணமாக்கா? ஆமா. வா அக்கா, கொஞ்சம் மரத்தடியில வந்து உட்காரு. வா. பாத்து. என்னாச்சுக்கா? மெதுவா. பாத்துக்கா. அப்பா சாப்பாடு எதுவும் எடுத்து போய் நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். வந்த பிறகு சாப்பிடலாம். என்ன மரத்துக்கு கீழே என்ன பிடுங்குற? ஐயா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான். என்ன படமே காட்டுறாங்க? போங்கடா, போய் வேலை பாருங்கடா. நீ முழுசி வேலை கேட்ட போதே நினைச்ச நான் நீ ஒரு பச்சை கள்ளியா இருப்பாண்டு. நான் ஒன்று முண்ட முதலாளி சின்ன தம்பி இல்ல உனக்கு கோசி சம்பளம் கொடுக்கறது. எழும்பு, போய் வேலையை பார். தோட்ட காட்டு கழுத தலை சுத்துதாம இவளுக்கு தலை. என்ன பயந்துட்டீங்க போல இருக்கு? விறகு இருக்குயா? இல்லடா, லக்ஷ்மி வீடு மேயிரா. லக்ஷ்மி பிடிச்சிருக்கா? பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஆமா, தனியாக்கா இருந்தாலும் பிடிச்சிருக்கு. சரி லக்ஷ்மி, நாளை சந்திப்போம். சரி வா போ. லக்ஷ்மி, இந்த இங்க உங்க எல்லாம் விட பேச வேற. அப்படின்னு சொல்லி கதைக்கிறோம். டேய், என்னடா செய்றீங்க? கேரிஸ், என்ன இருந்தாலும் நீ செய்தது பிள்ளை. டே பொன்ராஸ், உன்னை மந்தி பஸ்ல ஏத்துறதா?
எனக்கா பைத்தியம் உனக்கா? பாவம் தோட்டத்து பிள்ளையண்டா, அவளும் எங்கட கிளாஸ் தான் இல்லையாப்பா. சட்டை போட்டு வந்துடக்கூடாது, ஹீரோ மேர் கிளம்பிடுவினா. டேய் அவளும் நானும் பக்கத்துல. டேய் போடா, போய் புளிய மரத்தடியில கூடி நின்று வார போற வட்டைகளுக்கு பெருசா சிறுசாண்டு போங்கடா. டேய் வாடா போ, இதுக்கு மேல இருந்தா பச்சை பச்சை பேசுவா. டேய் பொன்ராஸ், ஓசில படம் பார்க்க விருப்பமா? எங்க? அங்க வேர். சைக்கிளை விட்டு போட்டு வாரேன், நீ 10 கிலோ ஓடு கெதியா போ வாரேன். ஏன் இப்படி இழுத்துட்டு போறீங்க? வா சொல்றேன், வா விழுக்கு வா. உன்னை கூப்பிடுறதுக்காக நான் இருமி தொண்டை அடைச்சிட்டு ஒரு தடவை இருமுன்னா தெரியாது எனக்கு. ஏன் வெளியில வரல? புருஷனையும் கூட்டிட்டா. ஐயோ சரி வா. ஐயோ ஆனால் வரையாச்சேடா, செயல்முறை உண்டுதான், சத்தமனவையடா. எத்தனை நாளா பார்க்க வேண்டிய படம். என்னதங்கய்யா, இரவெல்லாம் காய்ச்சலாமே? ஆமாங்க, மலேரியா காய்ச்சல் மாதிரி இருக்கு. காசு வேணுமெண்டா என்னட்ட கேட்கறதானே, வருத்தத்தை ஏன் கூட்டுறாய்? ஆமா, இந்த மகளுடைய பள்ளிக்கூட விஷயம் என்ன ஆச்சுது? அது சரியாயிருச்சுங்க. பள்ளிக்கூடத்து பழைய பேப்பர்லாம் வேணும்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கலவரத்துல அடிஞ்சு போச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? ராஜா சொல்லிச்சு. சரி, கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே? சரி அதான் பாக்குறேன், நீ போ. சரிங்க. கேதீஷ், சுகுணா ரொமான்டிக்கா சோப் போடுறா. தேவஹி விஞ்ஞான படத்தை அப்புறம் படியங்களை காணல, என்ன பிராக்டிக்கல் இறங்கிட்டாங்களோ? சீ போடி, எப்ப பார்த்தாலும் ஊத்த கதை தான். சீ போடி, சிப்போ சிப்போ. ஐயோ என்னடி, நான் கட்டி காத்த இந்த கெப்பு போச்சு. எப்படி மாங்கன் மீன் கொண்டு போட்டுதடி. அடியே உள்ள கடிச்ச அதே மாங்கன் மீன் தாண்டி என்னையும் உன்னையுமா கட்டுறவன் கேட்டா என்னடி சொல்லு? ஏய் பயப்படாத, கட்ட போறவனே நான் தாண்டே. கேதிஷ், அப்ப உண்ட நிலைமை என்ன? கேரிஸ் பயப்படாத, உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கே. போடா, மரத்துல வரவே உனக்கு மூச்சு வாங்குது, உனக்கு 2 பொம்பளைகள் கேக்குதா? போடா டேய். சரி குளிச்சுட்டு கெதியண்டு போங்கடி வெளியில, இல்லன்னா நாங்களும் குதிச்சிரோண்டி. அடி கெதியண்டு போங்கடி, குடிச்சாலும் குடிச்சிருவாங்க. அண்ணே இது போதும், பாக்கியமாக்கா திட்ட போறா. ராசமாணிக்கம், இன்னொரு கிளாஸ் ஊத்து. என்ன சொன்னாலும் கேட்காது. சாராயத்துல தண்ணி கலக்கிறாரு போல இருக்கு. 5 கிளாஸ் அடிச்சும் ஒன்றுமே இல்லை. அண்ணே நான் சாராயம் வித்தாலும் சாதி உங்களோட சாதி, குளத்துல மட்டும் இல்ல சாராயத்திலையும் அப்படித்தான், கலப்பில்ல.
நான் நினைக்கிறேன் நீ வாங்குற சாராயத்துல பாதி நீயே குடிச்சுவா போல இருக்கு. உன்ற குலம் என்ன கோத்திரம் என்ன அந்த ஆளுக்கு சமமா பக்கத்துல போய் இருக்கிற என்ன உன்ற நல்ல காலம் அந்த ஆள் பேசாமல் எழும்பி போயிட்டது கீழ்ச்சாதே நாய். மாமா லட்சமிட்ட சொல்லுங்க, நாளைக்கு பார்க்குறேன்ட்டு. சரி மாமா, நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வந்து வீட்டில் சாப்பிட்டு போ. இனி சமைச்சு தூங்க நேரம் ஆயிடும். நாளைக்கு மருந்தடிக்கிற வேலை தெரியும்ல. சரி மாமா. வா. லட்சுமிங்க படிச்சுக்கிட்டு இருக்கா. கூப்பிடு, சாப்பிட்டு படிக்கலாம். லட்சுமி வந்து சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டி குடும்பம் நடத்துன்னு சொன்னா கேக்குறியா என்ன? அக்கா, அவ படிக்கிறதால உனக்கு என்ன பிரச்சனை? அவ படிக்கட்டுமே. எல்லாம் நீ குடுக்கிற இடம். கூலி பொழப்பு பண்ற நமக்கு எதுக்கு படிப்பு? அக்கா, கூலிக்காரன் மாறக்கூடாதுன்னு சட்டம் எதுவும் இருக்கா? நாம முன்னேற முயற்சிக்காம அடுத்த குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரியா சொன்ன ராஜா. தேயிலை தோட்டத்திலையும் மிளகாய் தோட்டத்திலையும் நம்ம படுற பாட்டு நம்ம பிள்ளைங்களும் படணுமா? அவங்களாவது படிக்கட்டுமே. அவ படிப்பை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். அதுக்காக நான் எதையும் செய்ய தயார். அவ படிப்புக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். அப்பாடா, என்ன வெயில்! அது என் தோட்டத்துல போய் இளநீ குடிப்பாடா. அருமையான ஐடியா. நான் நினைக்க நீ சொல்லுடா. போ. கேதி சூட்டு தோட்டத்துல ஒன்றுக்கு 2 துவக்க வச்சிருக்கிறான். அப்பர் நல்ல தம்பி. அப்படி இடத்துல குடிச்சாதான் தில் இருக்கும், கூட ருசியும் இருக்கும் மச்சான். டேய், அகப்பட்டா மிதியும் இருக்கும். மாட்டுக்கு நலமடிச்சு தான் பார்த்துருக்கிறாய். அகப்பட்டா எங்களுக்கும். பொண்டாசு, நீ நட, கோலையிலடா. என்ன நடந்தாலும் நான் உன்னோட நிற்பேன். டேய், உயிரையும் கொடுப்பான் நண்பன். நீங்களும் இருக்கிறீங்களே, பயந்து சாரியல். வாங்கடா. பாடுறா, வேஷமா நேர்ற மாதிரி போன பரப்புல குரங்கா இருந்திருப்பானோ. சரி, சத்தம் படாங்கடா. சுட்டு தள்ளுற கள்ள நாய். டேய், துவக்கடா, ஓடுங்கடா. நீ கொடுக்கிற நண்பனே ஓடுறான்டா. என்ன மட்டும் காப்பாத்து. ஆறடாது, இறங்கடா கீழே. சுட்டு தள்ளுவன் நாய். டேய், உடாடா உடாடா. இறங்கடா கீழே. ஐயா, கொண்டு ஓடானே. விட்டுருங்கண்ணே. உள்ள போ. கேரிஸ், ப்ளீஸ் சொல்லு. கேரிஸ், கேரிஸ், ப்ளீஸ் சொல்லு. கேரிஸ், ஆரும் பேசக்கூடாது. டேய், டேய், இந்த வழி இல்லாமடா கலவெடுக்க போற நீ. டேய், பரம்பரையா மானத்தோட வாழ்ந்து குடும்பம் குடும்பம் எனக்கு தெரியுமாடா. டேய், மானத்தை வாழாரியா. போய் இரும்ப காய்ச்சி எடுத்து கொண்டு வா. போ போ. ஐயோ அம்மா, சொல்லம்மா. அம்மா அம்மா, அப்பாக்கு வேற தடி கிடைக்கல அம்மா. ஐயோ அம்மா, சொல்லம்மா. அம்மா சொல்லம்மா. அம்மா ஐயோ அம்மா, கொல்ல போறியாப்பா? அப்பா விடுப்பா. ஐயோ அம்மா, ஏண்டா செய்வியா? அந்த மாதிரி எல்லாம் போவியாடா? செய்வியா? சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். ஏண்டா செய்வியா? அந்த மாதிரி போவியா? காட்டு கொடுத்தோம் ஒரு துரோகி. விட்டுட்டோடினவன் மட்டும் என்ன தியாகி? வளர்ந்த பிள்ளைகள் விளங்கப்படுத்தும் வண்டி இல்லாம முழங்கால அடிச்சுட்டான் மச்சான் கட்டையால. மாட்டுக்கு குறி சுட்ட மாதிரி சுட்டுட்டாங்க மச்சான். ரொம்ப தாகமா இருக்குல்ல, கேதிசி வீட்டுல போய் இல்ல எப்படியும் குடிப்போமா?
பிள்ளைகளா அங்க வந்து விளையாடுறீங்களா எல்லாரும்? ஓடுங்க ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. கேதீஸ் லக்ஷ்மியும் சேர்த்து விளையாடுவோமா ப்ளீஸ்? இல்ல கேதிஸ் பாவமடி ப்ளீஸ். நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால இயலாது. அவளை சேர்க்கிறதா இருந்தா நான் வர இல்ல. கேதீஸ் எனக்கு யார் அட்வைஸும் தேவையில்லை. எங்களுக்கு மட்டுமே என்ன விருப்பமா? ஒரு ஆள் தேவையே. லக்ஷ்மி விளையாட போயில்லையா? இல்ல அவங்க வாங்க என்னோட. இல்ல இல்ல வேணாம். வாங்க வாங்க. ஏன் நீ வா சேர்த்து விளையாட இயலாது? யார் இவள்? உங்களைப் போல எலும்பும் தசையும் உணர்வும் கனவும் கொண்ட ஒரு சராசரி பெண் என்ன? கலவரத்தால தன் தம்பி இழந்து இங்க வந்திருக்கிற ஒரு தமிழ் குடும்பம். தமிழன் வாழ்க்கின்ற இடமாச்சு ஒரு நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும் நம்பியெல்லாம் இங்க வந்திருக்காங்க. உங்களால 4 ஆறுதல் வார்த்தை சொல்ல முடியாட்டியும் பரவாயில்லை. இந்த லட்சுமி நான் மனதை புண்படுத்தாமலாவது இருக்கலாமல்ல. வெள்ளையா யூனிஃபார்ம் போட்டா மட்டும் பத்தாது. உங்க மனதும் அதே மாதிரி வெள்ளையா இருக்க வேணும். விளங்குது? போங்க. இவாவை சேர்த்து விளையாடுங்க. வாங்க. Very good, very good. Hey, boss, easy valingada. Hey, well done, well done. நீங்க தண்ணி குடிக்க போயில்லையா? இல்ல. Thanks. எதுக்கு? நான் உண்மை சொன்னதுக்காகவா? ஆமா, என்ன பத்தின தகவல் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். திரும்ப எப்ப யூனிவர்சிட்டி போறீங்க? எப்படியும் 2 மாதம் ஆகும். என்ன நேரம்? போவோம். சோசியலிசம் பேசும்போதே யோசிச்சேன், மடக்கிட்டான் போல இருக்கு. அது நடக்காது. தம்பி எப்படி இருக்கிறீங்க? அக்கா லக்ஷ்மி சாவா? வாங்க வாங்க உட்காருங்க. என்ன இந்த பக்கம்? ஏன் வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லை. இது என்ன பழைய நோட்ஸ், உங்களுக்கு பிரயோஜனப்படுமேன்றதுக்காக கொண்டு வந்தேன் நான். தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும் தானே? டீ ஒன்றும் கிடையாதா? எங்க வீட்லையா? ஏன் நீங்க டீக்கு மிளகாத்தூளா போட்டு தருவீங்க?
இருங்க போட்டு கொண்டு வரேன். லக்ஷ்மி வேணாம், நான் பகடிக்கு சொன்னேன். நான் நேரமாயிடுச்சுது, நான் இன்னும் ஒரு நாளைக்கு வாரேன். அக்கா நான் போயிட்டு வரேண்ணா. சின்னையா, என்ன விஷயம்? தேங்காய் இந்தா அது பலாக்கா, இது வந்து தேங்காய் இல்ல. இல்லையா? சரி சரி சொல்லுங்க. அம்மா தேங்காய்னு கொடுக்க முடியுமான்னு கேட்டு வர சொன்னாங்க. ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்களோ? சரி சின்னையா, தேங்காய்னு கொடுக்குறீங்களா? விட்டா கொடுக்குறேன். எது? சின்னையாவ. அப்ப எப்படி கூப்பிட? நானும் நீயும் ஒரே ஒப்பலா நீ படிக்கிறேன். எல்லாரும் போல பொன்ராஸ் இல்ல கொஞ்சம் ஸ்டைலா செல்லமா பொண்ணு கூப்பிடலாமே. சரி எடுத்துட்டு போ. தேங்க்ஸ் பால். எஸ். லக்ஷ்மி வா 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 வந்தாரு. இல்லைங்க, நீங்க போங்க, அப்புறம் யாராச்சும் பார்த்தா வம்பாயிடும். யாரும் பாக்காட்டி வரலாமோ? வா அம்மா, நான் ஒன்னும் பிடிச்சு சாப்பிட மாட்டேன். வா 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 வந்து கெதியண்டாரு. நேரம் போச்சு. வா 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 ஏறு, இத பிடிச்சுக்கொள். Good morning, teacher. Morning. Sit down. எங்க படியா காணோம்? இங்கிலீஷ் பாடத்துக்கு நீ வாய மூடு. தில்லை, இது எலும்பி வாசி. This is a hot chili. Good. கணேஷ், இது எலும்பி வாசி. This is a கொட்டை. ஹொட்டே இல்லடா, ஹொட்டே. எங்க சொல்லு. கோ 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 கொட்டை. எந்த வாய பாரு, தொண்டைக்குள்ள இருந்து சத்தம் வர வேணும். ஹோ ஹோ ஹொட்டே. எங்க சொல்லு பார்க்கலாம். ஹோ ஹோ கொட்டை. எல்லாரும் எழுதிட்டீங்களா? சரி, அதை விடு. டே கடைசி நாள், 30 நாள் ஹாலிடே. என்னடா பண்ண போறீங்க? ஹாலிடே? நான் ஆலங்குளத்துக்கு அணில குரங்கு காவல் ஹாலிடே. தில்லைக்கு கரப்பு குத்தி புலாவில மந்து ஹோத்துற ஹாலிடே. நான் நினைக்கிறேன் கனகர தினத்துக்கு குருசுட்டோல மலையறையில ஆடு மேய்க்கிற ஹாலிடே. எங்க டீச்சர் எங்களுக்கு எல்லாம் ஹாலிடே. என்ன லட்சுமி ரெடி ஆயிடுச்சாமா? இதோ வந்துட்டேன்ப்பா.
இந்த கைய கழுவு. ஐயோ என்னடா? என்ன மாமா இது? தம்பி, நீ சொன்ன கேட்க மாட்டேன். அவ காலுக்கு சப்பாத்து அவ்வளவு முக்கியமா? பாரு விடுக்கா. நீ சொன்ன ஏன் கேட்க மாட்டேங்கிற? கிணறு வெட்ட போகாதேன்னு படிச்சு சொன்னே கேட்டியா? அன்னைக்கு மருந்து அடிக்க போயிருக்க. உன் இதயம் பலகீனமா இருக்குன்னு டாக்டர் சொன்னதை கேக்குறியா? உனக்கு ஏதோ ஆச்சுன்னா வேணாம் மாமா, நான் வேணா படிப்பை நிறுத்திடுறேன். ஏய், என்னப்போ 10 வருஷமா நான் கஷ்டப்படுறது, நீ படிப்பை பாதியில நிறுத்தவா? நான் யாருக்கு செய்யறேன்? நீ படிச்சு பெரியால வந்து அதுவே போதும். நாம படிக்கிறது என்ன சின்ன விஷயமா? உசுறு போடுறதா இருந்தா பாம்பு கடிச்சு போய் அது போயிருக்கும். எனக்கு உன் படிப்பு தான் என் லட்சியம். அதுக்கு என் உசுறு தான் வேலைன்னா மாமா போதும். தங்கையா, தங்கையா. ஐயா, ஐயா, உள்ள மகளுக்கு ஒரு 400 ரூபா சம்பளம் தரலாம், காவலுக்கு போகலாம் கட்டிச்சொல். கேட்க வேண்டியது இல்லைங்க. எந்த இடத்துக்கு? அது ஆலங்குளத்துல சின்ன தம்பியோட காணிக்கு பக்கத்துல இருக்கு. சரிங்கய்யா. சரி. அவ எதுக்கு காவலுக்கு? உடம்பு முறியிற வேலையா? போகட்டுமே, உனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆமா மாமா. என்னத்தையாவது செஞ்சு தொலைங்க. ராசமாணிக்கம், பொன்ராசாமாவோட ஸ்நேகிதப்படியிடம் வந்து கல்லு மட்டும்தான் குடிக்கிறோமோ இல்ல கட்டு கம்பியும் அடிக்கிறோமோ? அண்ணே, நானோ அதுவும் தம்பிக்கோ இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும் ராசமாணிக்கம். நீ அவனுக்கு அடிக்கடி புத்திமதி சொல்லிக்கொள்ள. என்ன ஏனண்டா நீ சொன்ன அவன் கேட்பான் கண்டியோ? ஏனண்டா ஆமிக்காரர் மறிச்ச நேரம் நீதான் அவனை காப்பாத்திருந்து என்றபடியால் உன்னில அவனுக்கு ஒரு மரியாதை. கல்லு மட்டும்தான் குடிப்பாங்க, அதுவும் சும்மா முசுப்பாத்திக்குத்தான். தம்பி நான் சொன்னா மறு பேச்சு பேச மாட்டான். அவனை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்தா காசப்படி. என்னடி சீரியல்? என்ன சீரியல்? சாப்பாடு செய்தாச்சு. சின்ன தம்பி மாட்டிட்டு வந்தாச்சு. இனி வாய் மூடாது மனுஷன். பொம்பளையில தான் வீரத்தை காட்டுவீன. அம்மா, நாளையில இருந்து தான் காவலுக்கு போறேன். என்னை சாப்பாடு கட்டி வச்சிருங்க. அடுத்து அண்ணா சொல்லுங்க, நான் ரேடியோ கொண்டு போறேன்ட்டு. நேற்று சொன்னா ஏதோ படிக்க இருக்கண்டு. சில்லென்ற காற்று என் மன்னன் எங்கே என் சரிங்க, சரி சரி. சரி. சாரிங்க, ரொம்ப எரியுதா? இல்ல, எரிஞ்சா கூட பரவாயில்ல. ஏன்? நீ தொட்டு ஒத்தனம் கொடுத்தா? சீ, ஏய். ஐயாவுக்கு இன்னும் பால ஞாபகம் இருக்கா? காவலுக்கு போன இருந்துட்டு மச்சான் எங்களை எல்லாம் மறந்துட்டான். என்னடா பொறுப்பு இல்லாம பாலத்தடியில வெட்டி பேச்சு?
ஐயா பொறுப்பா எங்க போயிட்டு வாரீங்களோ? காவலுக்கு தான். ஆலங்குளத்து காணிக்கா? ஏ இல்ல, ஆலங்குளத்து காணிக்கான்னு கேட்டேன். லட்சுமி நல்ல தம்பியிட்ட காணிக்கு காவலுக்கு போறா. ஐயா பக்கத்து காணிக்கு காவலுக்கு போறார். 2 பேருக்கும் டும் 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 தான். அடடா, தோட்டக்காட்டு பட்டைய மடக்கி அலுவலை முடிக்கலாமன்னு பார்த்தா முந்துட்டியே மச்சான். டேய், அவள் எங்களோட படிக்கிறீர்கள். வாய் கூசாம பேசாதீங்களா. நீ என்ன காதலிச்சு கல்யாணம் முடிக்க போறியா? நீ அலுவலை முடிக்க தாண்டா. காலம் நிறுத்துங்கோ. சரி விடு, உண்ட தோட்டத்தில் இருக்கிறபடியா உனக்கு முதல் முடிச்சிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. அவளை பார்த்ததுல இருந்து மணி சரக்கு மச்சான். போடா போய் கதை. ராமையன் பிடி பிடி இந்த பிடி பிடி பிடி. ஐயா ஐயா, முதலாளி காசு கொடுத்துட்டு வர சொன்னாரு. 5000 இருக்கு. தங்கையா, அதை வாங்கிட்டு வா. எங்க பாக்குற? ஐயா, ஒரு வாட்டி எண்ணி கேட்டுங்களா? தேவையில்லை தங்கையா, வேண்டிட்டு வா. சரிங்க. சொல்லு. நீங்க வேலை பார்க்க. ஐயா இந்தாங்க. 16,000, 27, 37,500, 18,000. $2,500 பசலைக்கு 500 குறைவே. தங்கையா. ஐயா இங்க வா. ஐயா காசு எடு. இதுல வச்சுட்டேங்களே. நான் கேட்டது நீ எடுத்த 500 ரூபா. ஐயா நான் 500 இல்லைங்க ஐயா. என்னடா சொன்ன நீ? ஓட்டக்காடு கழுத வைத்த வழியை நம்மளால உங்களை நம்ப கூடாது சும்மாவே சொல்லி வச்சிருக்காங்க. இந்த காசுல உனக்கடா ஓசி கல்யாணம் என்ன? டேய் போடா, எங்கேயும் காணக்கூடாது. ஓடுறா ஓடு ஓ ஓடுறா. கல்யாண நினைவு பரிசு கொடுத்தியா? கனவு எடுக்கலன்னு கத்தி சொல்லக்கூட வழி இல்லாத ஜென்மமா படைச்சிட்டு தாய. அம்மா
மாமா இன்னும் வரலையா? இல்லையே, 6 மணிக்கே முதலாளிகிட்ட சொல்லிட்டு வரேன்னாரு. காணோம். இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், கோயிலுக்கு போயிட்டு வரலாம், ரெடியா நில்லுன்னு சொல்லிட்டு போனாரே. சொந்தக்காரங்களாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வரட்டும் வரட்டும். அதோ தங்கையா வந்துட்டாரு. வந்துட்டாருமா. ஏன் இவ்வளவு லேட்டு? குடிச்சிருக்கீங்களா? நான் ஒருத்தி வீட்டுல இருக்கேங்கிற ஞாபகம் இருந்தா தானே? பா, என்னாச்சுப்பா? நல்லது ஐயா வீட்டுல களவு எடுத்ததா சொல்லி என்ன உட்கார்ந்த. இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? ராஜா,
ஏய் ஆண்டி என் அம்மா கிட்ட அடி வாங்கிச்சா? நீ செஞ்ச தப்பு தானடா நான் சொன்னேன். எதுக்கு நீ அம்மா கிட்ட சொல்ற? நீ தப்பு செஞ்சு சொன்னேன். அதான் எதுக்கு சொன்னேன்? என்னடா இது ஒரு கேள்வி மாதிரி நீ கேட்டுட்டு இருக்க? சரி இனிமேல் நீ தப்பு செஞ்சு எனக்கு அம்மா சொல்லலாம். நான் தப்பு செஞ்சேன். லக்ஷ்மி நான் நாங்கள் எத்தனையோ நாள் சாப்பிடாம படுத்திருக்கோம். அதுக்காக சின்ன தம்பி ஐயா தோட்டத்துக்கு போய் ஒரு நாளும் பரவள்ளி கிழங்கு கூட பிடிங்கினது கிடையாது. அப்பா கல்யாணம் இல்ல. நாங்க கூலி பழப்பு பண்றவங்க தான். அப்பா ஒண்ணு பண்ணிடாதீங்க. அப்பா ஒண்ணு பண்ணிடாதீங்க. அப்பா ஒண்ணு பண்ணிடாதீங்க. தெரியும் தெரியும். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சாரி. என்ன லக்ஸ்? பயந்தே போயிட்டேன். சரி என்ன தேடுற? தேத்தனி போடலான்னு பார்த்தா நெருப்பு மூட்டை எதுவும் இல்லை. ஓ வச்சிருக்கீங்களா? கொடுங்க. நான் இல்ல இல்ல பரவாயில்ல, நான் பாக்குறேன். சரி என்ன இந்த பக்கம்? ஏன் வரக்கூடாதோ? உண்மையை சொன்னா உங்களை நினைக்கும் போது தான் நீங்களே வந்தீங்க. அப்படி என்ன நினைச்ச? உங்ககிட்ட தீப்பெட்டி இருக்குமான்னு. அவ்வளவுதானா? பின்ன எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? வட்டிவா ஜோதிச்சு செய். வீட்டில் நிறைய எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வந்தா சமாளிக்க தைரியம் இருந்தா நாளைக்கே கேட்டுடு. டேய் அது எப்படி நான் சொல்றது? 2-3 தரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஏய் காவல் குடிலுக்கு போ. புத்தகம் கொப்பியை கேட்கிற சாட்டுல சொல்லிடு. நேரா அவன்கிட்ட போ. மச்சான் உனக்கொண்டு சொல்றேன்டா, குணசீலன் முந்த முதல் நீ முந்திடு, சரியா? டேய் எனக்கும் அதான்டா சரியா படுது. லக்ஷ்மி, எனக்கு உங்களோட ஞாபகம் வந்தது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் கொடியில் தான் இருப்பீங்கன்னு சொல்லி, அதுதான் நேராக உங்களை பார்க்க வந்தேன் நான். லக்ஷ்மி, இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்னு சொன்னால், சங்ககால பண்புகள் முக்கியம், அதுதான் பரீட்சைக்கு வராத டாபிக். மற்றது யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது இருக்கிற நிலைமையை பார்த்தா. உங்களுக்கு வேறு எந்த பாடத்தில் டவுட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எனக்கு எல்லாம் பரவாயில்ல, விஞ்ஞானம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் என்றால் இந்த நாட்களில் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். வேணுமெண்டா நானும் சொல்லி தரட்டுமா?
டேய் வேண்டாம் விட்டுரு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சரியா சொல்லி போட்டேன் நான். விட்டுருண்டெல்லாம் சொன்னாங்க. நீ பண்ணி கூட. முகத்துக்காக இவ்வளவு நாள் விட்டு வச்சீங்களா? விட்டு வச்சது பெரிய காரியம். ஐயோ, காவல் குடிலுக்கு வந்திருந்தீங்களா? எப்படி காயம் வந்திருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் இருங்க. வலிக்குதா? லக்ஷ்மி, எனக்கு உன்னை எனக்கும் ஒரு வகையில லக்ஷ்மி காயம்பட்டதும் நல்லா போச்சு. நானும் அதே தான் சொல்ல நினைச்சேன். சரி சொல்லு, என்ன வெற்றியா? என்ன வெக்கமா? கவனமா ரெடியப்பா. தங்கட அலுவல் முடியும் வரைக்கும் கண்ணே மணியே
என்று சொல்லுவாங்க. லக்ஷ்மி, இந்த உடலும் உடலும் சேர்ற கவர்ச்சி இருக்கே, அது இருக்கிற வரைக்கும் தான் ஆண்கள் நாங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்க. அதுக்கு இடம் கொடுத்த அவ்வளவுதான். ஐயோ என்னடா அமைதியா இருக்கிறீள்? ஜெயமங்க அவன் இயக்கத்துக்கு போயிட்டான்டா. எப்ப? ராத்திரி கடிதம் எழுதி வச்சுட்டு வீட்டில் ஒரே அழுக. எங்களை கூட சொல்லாமையா? எல்லாருக்கும் சொல்லிட்டு போற இயக்கம்னா பரவாயில்ல, அவன் போனது வீட்டுக்கு போனீங்களா? ம், ஒரே ஒப்பாரி. சரி, ஒரு நல்ல காரியத்துக்கு தானே போயிருக்கிறான், அதுக்கும் செத்து போன மாதிரி. என்னடா நெத்தியில காதலும் போறன்னு தானே. அந்த கீழ்ச்சாதி நாய இனிமேல் தலை வச்சு கூட படுக்க மாட்டான்டா. லக்ஷ்மி, கவனம்மா. நாம பொழைக்க வந்த சாதி. காதல் இதழ்னு போய் வாழ்க்கையை அழிச்சிடாத. அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. நீ பேசாம உன் வேலையை பாரு. உன் நினைப்புல மாமா இருந்தா சரி. உன்னையும் இழக்கிற சக்தி நமக்கு இல்லை. லக்ஷ்மி, சாரிங்க, இனிமேல் சந்திக்க வேணாம். வீணா பிரச்சனை தான் வரும். லக்ஷ்மி, நானும் பொன்னம்பலமும். லக்ஷ்மி, உன் எதிர்காலத்தில் அக்கறை உள்ளவன் என்ற ரீதியில் சொல்கிறேன் அம்மா. தயவு செய்து உங்களை வாழ்க்கை நீ அழிச்சு கொள்ளாத. பரம்பரை பரம்பரையா சாதி சடங்கு கௌரவம் என்ற வட்டத்துக்குள்ள வாழ்ற குடும்பம் அது. உன் அடையிறதுக்காக போடுற போலி வேஷம் அம்மா இந்த காதல் நாடகம். லக்ஷ்மி, நம்பாதம்மா, கவனம். இங்க பாருங்க, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. இல்ல லக்ஷ்மி, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா. வேண்டாம் ப்ளீஸ். லக்ஷ்மி, ரொம்ப கவனம் தேவை அம்மா. என் அக்கா குறைஞ்ச சாதியில கல்யாணம் கட்டதுக்காக எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஒதுக்கி வச்ச ஒரு மாதிரி. கவனம். என்ன லட்சுமி, இதை பேசணும் கூட்டிட்டு வந்துட்டு பேசாம இருக்கிற? வீட்லயா பிரச்சனையா? குணசீலனை நான் சொன்னானா? பின்ன என்னதான் பிரச்சனை? லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஏய் ஏய் லக்ஷ்மி, என்ன செல்லம்? லக்ஷ்மி, ஏன் டால்ற? லக்ஷ்மி, லக்ஷ்மி, பாருமா பாருமா, இந்த பாருமா, ஏன் டால்ற? கண்ணா, என்ன செல்லம்?
உனக்கு என்னாச்சு? நாங்க தோட்டத்து சனந்தா. அதுக்காக மான மரியாதை இல்லாதவங்க இல்ல. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பொண்ணு. கலவரத்துல எங்க தம்பி இழந்தோம். அவங்களுக்கு இருக்கிறது நான் மட்டும்தான். எனக்கும் ஏதாச்சும் பைத்தியமா? சரி மாதிரி என்ன நினைச்சிட்டியாடா? இல்ல லக்ஸ், இல்ல இல்லடா. நானும் நீயும் இணையாம போறதா இருந்தா அந்த சாவுல மட்டும்தான். இல்லடா, நான் அப்படி செய்ய மாட்டேன்டா. இல்லடா, நான் அப்படி செய்ய மாட்டேன்டா. அழ வேண்டாம். எங்க கூட்டு போறீங்க? வாவன் சொல்றேன். மரத்துல இதயம் ஏதாவது வெட்ட போறீங்களா? எப்படி தெரியும்? உடல் 2 நாளும் உயிர் ஒண்ணு தானே. இந்த மரம் அந்த மரம் இல்ல, வா சொல்றேன். என்ன? இதுதான் அந்த மரம். ஏன் இந்த மரம்? ஏன் இந்த மரம்? ஒரு காரணம் இருக்கு லக்ஷ்மி. என்ன? இந்த மரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? காயாக்கண்ணி லக்ஷ்மி. எங்கட காதல் எந்த காலத்திலையும் உறுதியாகவும் அதே நேரம் கன்னியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களை போல. லக்ஷ்மியை மடக்குன நாள்ல இருந்து ஆளே மாறிட்டா மச்சான். வா போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. லக்ஷ்மி, நான் உனக்கு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நான் நாளைக்கு காவலுக்கு வர மாட்டேன். ஏன்? தேங்காய் கொண்டு குழம்புக்கு போறேன். ரொம்ப நாளாகுமா? தனியாவா போறீங்க? இல்ல, ராசமாணிக அண்ணனும் கூட வரேன். ஓ, சீக்கிரம் வந்துடுங்க. உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. 4 நாள். என்ன பொன்ராசு, தோட்டத்துல இருக்கிற பொட்டியோட திரிகிறதா கேள்விப்பட்டேன். சே, அவள் என்னோட படிக்கிறப்பட்ட யார் சொன்னது? பார் பொன்ராசு, நான் சாராயம் வித்தாலும் எனக்கு மதிப்பு இருக்குதுண்டா. நீ நானும் உயர்ந்த சாதி என்றதால தான். வேணுமெண்டா ஊருக்கு உலகத்துக்கு தெரியாமல். சே, பாம் நல்ல பிள்ளை. தெரியுமடா. மெதுவா குடி. இல்லக்கா, நேரம் ஆயிடுச்சு. சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். மாமா சொன்னா கேளுங்க.
ஜொரத்தோட அதுவும் மருந்து தெளிக்க வேணாமாமா. லட்சுமி, உன் சப்பாத்துக்குன்னு 70 ரூபா வேணும். இன்னைக்கு போகலன்னா அது முடியாது. மற்ற பிள்ளைல மாதிரியே நீயும் போகலன்னா அது எப்படி? அண்ணா அண்ணா நீங்க வரீங்களா? மாதிரி இருக்கு. என்ன நடந்து? தமரோன் முதல்ல நினைஞ்சிருக்குது புண்பறது பார்த்து அடிச்ச கூடாதா? அண்ணா ஓடியாங்க ஓடியாங்க வாங்க 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 அண்ணா தூக்குங்க 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 கால் பிடிங்க தூக்குங்க தூக்குங்க. ஐயா 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 வாந்தி எடுக்கிறேன் ஐயா. உடம்புல விஷம் இருக்கு ஐயா. கார் எடுங்க ஐயா, ஆஸ்பத்திரி போகலாம். கார் எடுங்க ஐயா, ஆஸ்பத்திரி போகலாம். எதையும் குடிச்சிருப்பான், அவன் கண்டதையும் தின்றுப்பான். போய் வேலையை பார். இல்லையா இல்லையா மயக்கம் போற மாதிரி இருக்கா ஐயா. ஐயா இந்த சின்ன தம்பியில வீடு இருக்கு, வண்டியில் இருக்கு, போய் பார். இதுல சந்திக்கு போனா பஸ் இருக்கு, பஸ் எடுக்கலாம். போ. சனி தோட்டக்காட்டு கழுதைகள் வாந்தி எடுத்தாலும் கார் இருக்குல்ல. சே, வண்டி எடு. தங்கையா தங்கையா ராஜா 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 தூக்குங்க ராஜா ஏதாவது இருக்கீங்க தூக்குங்க தூக்குங்க ராஜா சைக்கிள் கொண்டு போங்க இல்லாட்டி பஸ்லயாவது கொண்டு போங்க ராஜா தூக்குங்க ராஜா தாயினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன நான் அறியே போயாமல் பொய் சொல்வார் நல்லோரை நிந்திப்பார்
என்ன மச்சான் செய்யற? ஆ பாரதியார் கவிதையில பிள்ளை இருக்க ஆராய்ச்சி பண்ற. நக்கல். கையில என்ன? கத்திடா. நக்கல் இல்லடா, லக்ஷ்மிக்கு சட்டை வாங்கினான்டா. சரி சரி நடத்து. எனக்கு ஒருத்தியும் வாழ்க்கை தாராங்கல்ல மச்சான். சரிடா, பின்னர் சந்திப்போம் என்ன? போ. வா லட்சுமி வா. இந்தா இதை போய் போட்டு வா. கொழும்புல நான் ஆசையா பார்த்து வாங்கி கொண்டு வந்தேன். சொன்னா கேட்க மாட்டீங்களே. சரி கொடுங்க. ஆசையை பாரு, பள்ளிக்கூடத்து சட்டையும் போட்டுக்கிட்டு. என்ன இது? கவிதை. கவிதையா? என்ன பத்தியா? நீ எழுதுன மாதிரி ஒரு அழகான கவிதை. படிங்களே. கல்யாணத்துக்கு முதல் நீ மறுக்காம ஒரு பொண்ணுக்கு உடம்ப இல்லை, மனசு இழக்கிறதா ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மனசே நான் உங்ககிட்ட முழுசா கொடுத்தப்புறம் என்ன கொடுக்கறதுன்னு பெரிய விஷயம் இல்லை. காதல் சந்தேகத்தில் வளரக்கூடாது. எனக்கு உங்களை நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. நாங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். என்ன அடுத்த தடவை? ஓஹோ, ஐயாவுக்கு இன்னொரு தடவை ஐடியா இருக்கா? ஏதோ இன்னைக்கு கவிதை வாச்சு கவுத்துட்டீங்க. டிஸ்பிளின் ஏதாச்சும் இருக்கா? எதுக்கு? இல்லை, நல்லது. அது உடனே போட்டா எதுவும் ஆகுதுன்னு படிச்சிருக்கேன். வீட்டுக்கு போய் பப்பாசிக்கா சாப்பிடு. கிளாஸ் டீச்சர் சொன்ன மாதிரியா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, இப்பெல்லாம் ஒரு இரவும் ஒரு யுகம் போற மாதிரியே இருக்கு. பசி இல்ல, தூக்கம் இல்ல, நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஏதோ ஒரு உணர்வு உண்டு. உனக்கு அப்படி இருக்கிற இல்லையா? அதை ஏன் கேக்குறீங்க? 4 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடுவேன். தூக்கமே வரமாட்டேங்குதேடா. ஓ மாய வித்தைகள் என்ன போட்டு படுத்துற பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு கவிதை ஒன்று இருக்கு, வாசிக்கட்டா? சாமியோ. கசிந்தா, எங்க வா. உனக்கு பிரிம்பா சாக்லேட் எடுத்து வச்சிருக்கிறேன். பள்ளிக்கூடம் போகும்போது எடுத்துட்டு போ. என்ன அம்மா, இத பாருங்க. என்ன கசிந்தா? இல்ல, சாக்லேட்டையும் முடிச்சிட்டாளா? நகுலன், இப்போ இவர் தான் நாளன்று நாங்கள் தீர்மானிக்கும் வரைக்கும் எந்த விதமான சந்தேகமும் அவருக்கு வரக்கூடாது. ஓகே மச்சான். ஆளுங்க 2 வீக்ஸ் தான் நிற்கும். அதுக்குள்ள எல்லா தகவலையும் ஒழுங்காக சேகரித்து விஷயத்தை டக்குன்னு முடிச்சிடணும். என்ன கட்ட அக்கோய், அக்கோய், அக்கா, அந்த லண்டன்ல இருந்து வந்த அண்ணாவை கொஞ்சம் பார்க்கணும். தம்பி, தம்பி, ஒன்று
அங்க பெரியவங்க 2 பேர் வந்து நிக்கிறாங்க. லண்டன்ல ஏதும் பிரச்சனை? அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த பாய்ஸ் அக்கா 5 மினிட்ஸ்ல வாரேன்னு சொல்லக்கா. கதியா வெளிக்கிட்டு கொண்டு வா. டீ என்று தாங்க ப்ளீஸ். 8 மணிக்கு வர சொன்னீங்க. சாரி பாய்ஸ், கொஞ்சம் லேட் ஆச்சு. செய்யறதெல்லாம் செய்ய வேண்டிய நேரத்துக்கு செய்யாம இங்க வந்து 2 சாரி சொல்றது லண்டனுக்கு வேணும்டா. சரி, இதான் சாரி சொல்லி தப்பிடம் இல்லை. அண்ணா, அங்க கொஞ்சம் இடிஞ்சு போன இடங்கள் இருக்கு, அங்க போகுமா? முதல்ல போகலாம். ஹலோ, சொன்னதெல்லாம் சொன்னபடியே நடக்கட்டுமா? கனகராஜன் கிளப் வவுனியா நகரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த கிராமம் யுத்தம் ஏற்படுத்திய அனர்த்தங்களை வெளிக்காட்ட போதுமான உதாரணமாகும். யுத்த நிறுத்தம் இந்த ஊர் மக்களின் முகங்களில் வேண்டுமானால் சிறு புன்னகையை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அப்பாவி மக்கள் மீது நடாத்தப்பட்ட வன்முறையின் தழும்புகள் இன்னும் ஆறாத காயங்களாய் இருக்கத்தான் செய்கின்றன. வாழ்ந்த வீடில்லை, பயின்ற பள்ளி இல்லை, துதித்த கோயில் இல்லை, கோடி தெருவில்லை, விளைந்த வயலெல்லாம் கன்னிவடி, பயின்ற இடமெல்லாம் குண்டுகுழி. நகுலன், நாளைக்கு அந்த லேடியை சந்திக்கலாமா? கேட்க வேணும். பாவம் அந்த மனுஷி, போய் கேட்டு பார்க்கலாம். சொந்த இடமே கனகராங்களா? நீங்கள் வந்து சந்திச்சதே எங்களோட வீடுதான். ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் உடையவே இல்லை. ஜெயசிக்கு ஆபரேஷன்ல அந்த வீடு தான் கொமாண்டோ தங்க விடுதியா இருந்தது. ஐ சே, இன்ட்ரெஸ்டிங். எங்க படிச்ச நீங்கள்? எங்கதான்? என்ன கஜன் மௌனமா இருக்கிறீர்? ஹலோ, யா, கிடைச்ச தகவலாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தகவல் தேவையா இருக்கு. யா, மிச்சத்தை நாளே பார்ப்போம். ஓகேடா, பாய். யா. மகள் எழுந்த அந்த தாயின் துடிப்பிற்கே உண்மையிலே என்ற உணர்வுல பாதிக்கும். ஒரு மனுஷனுக்கு நிகழக்கூடாத துன்பம் அவன் தன் ஆத்மீக உறவுல இழக்கிற பாவம் அந்த தாய். பிள்ளைந்தான். உங்களோட மனைவி ஏன் வரையில? மகளுக்கு பள்ளிக்கூடம் கொள்ளடைக்க கூட்டிக் கொண்டு வருவேன். காதல் திருமணமா இல்ல? காதல் திருமணம் தான். மனைவி எந்த இடம்? இதே ஊர் தான். லக்ஷ்மி அவரோட பேர். நாளைக்கு என்ன மாதிரி? நாளைக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம்? நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு பாபிக்கு பாட்டி. எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்த வீடு விருந்துக்கு போயிடார். பாட்டியும் கூற, அதான எல்லாருக்கும் ஒரு பெரிய பாட்டி. அதெல்லாம் சரி, இந்த பாபிக்கு வேண்டா என்ன? சொல்ல மாட்டேனே, நாளைக்கு வந்து பாருங்க. யார் பண்றாஸ்? நான் தான். நீ 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 ஜெயபாலன்? டேய் மச்சான், வாடா, வா 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 வா. எப்படிடா இருக்க? கண்டே நாளா, வா வா வா. வாடா, சாப்பிட வாடா. சாரி மச்சான், முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்னடா உடனே வந்துட்டு போற? ஓகேடா, ஓகே, பாய் பாய். எப்படி பாட்டி? நல்லா இருந்தது. நொந்து போன சனத்துக்கு ஒரு மருந்து மாதிரி தான். என்னால மறக்க இயலாது. எனக்கும் தான். அடடே, கஜனா பேசுனது? இனி பேச போறதே கஜன் தானே. விளங்க இல்ல? கெதியில விளங்கு. என்ன மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைக்கு முடிவு வருமோ? பிரச்சனை என்ன அப்படி வரத்தானே வேணும். இதுக்கு இல்ல, எல்லாத்துக்கும். அப்ப வலிக்கிடுவோம். நாளைக்கு இந்த மாதிரி வெட்டைக்கு போவோமா? அப்ப துவக்கு. அதெல்லாம் அவங்கிட பொறுப்பு. போவோம் போவோம், எனக்கு நல்ல விருப்பம். போதானே போறீங்க. விளங்க இல்ல? வெட்டையை சொல்றேன். கஜன், கனவுகள் வலித்து விடும் தூரம் இல்லையே. கஜன், என்ன யோசிக்கல? சங்கடமா தான் இருக்கும். வயதுண்ட கடமை. சொன்ன மாதிரி ரெடி பண்ணிரு.
நான் சொன்ன மாதிரி ஆளை கூட்டிட்டு நாளைக்கு வெட்டிக்கு போறேன். நீ ஆலங்குள்ள செஞ்சு அடிக்க வந்துடு. அப்படி நான் வர பிந்தினாலும் நீ எனக்காக காத்துட்டு இரு. ஓகே மச்சான், கவனப்படா. ரிவால்வரை மறந்துடாதயா. நகுல எங்க வருவான். ஆலங்குள்ள ரோட்டிலே சந்திப்பேன். இந்த இடம் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா என்ன? எனக்கு ஏன் உன்னை கட்டி போட்டிருக்குன்னு தெரியாதடா உனக்கு? ஏன் கட்டி போட்டிருக்குன்னு தெரிய வேணுமா உனக்கு? என்ன ஏன் பயமா இருக்கா? 11 வருஷம் இந்த மரத்தடியிலேயே காத்திருந்தா. விளாத்தி மரத்தை கட்டி என்ன சொன்னியா? வைரமான மரமோ? அவங்க யாரு, நாம யாரு? அது எப்படி நடக்கும்? பொன்ராஸ் என்னை ஏமாத்த மாட்டாரம்மா. பொம்பளை புள்ள கொஞ்சம் கவனமா இருக்காம விட்டுட்டியம்மா. என்ன படிச்சீங்களோ? அந்த தம்பி கை பிடிச்சிட்டா வயித்துல. கடவுளே கடவுளே, என்ன பொண்ணுமானி, என்னால நம்பவே முடியலம்மா. அப்பா, ஏதோ தப்பு பண்ணிட்டா. போங்க, ஐயா காலில் விழுந்தாவது எங்க பிள்ளைக்கு வாழ்க்கை பிச்சை கேளுங்க. என்ன? என் பொண்ணு முழுகாம இருக்கா. எப்படி? யாரு? ஐயா, நம்ம சின்னையாவும் என் பொண்ணும் ஒருத்தர் இப்படி ஆகிப்போச்சுங்க. மிச்சம் இருக்கிறது ஒரே பிள்ளைங்க. ஐயா, நீங்க கையை விரிச்சா நான் கோயிலுக்கு கூட போகாம உங்களை நம்பித்தான். நீங்க தான் ஐயா. பொன்ராசு, டேய் பொன்ராசு, ஐயா வாடங்க. சொன்னது கேட்டுதா? தங்கையா சொன்னது உண்மையா? என்ன சொல்றீங்க? எனக்கும் தங்கையான்ற உங்களுக்கு என்ன விசாரு? சரி, நீ போ. படுக்க இடம் கொடுத்தா பாயின் தலையணையும் கேக்குதோ? தங்கையா, நீ என்ற தோட்டத்துல வேலை செய்யறவன் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இன்னும் உன்னோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன். என்ற பிள்ளையை பத்தி எனக்கு தெரியும். போ, போய் பிள்ளைய கரைக்கிற வழியப்ப. சம்பந்தம் பேச வந்துட்டீரோ? ஐயா, போடா.
இந்த வம்சத்துல பிறந்து என்ன வேலை செய்திருக்குது கல்ல உனக்கு தெரியுற மாதிரி என்னங்க என் புள்ள வாழ்க்கை போயிடுச்சா? என் புள்ள வாழ்க்கை போயிடுச்சா? புசுர கொடுத்து படிக்க வச்சா ராஜா கழுத்த போய் அவன் காரணம் இல்லையா? நாதி இல்லாத சனங்க நாம கவனமா இருக்க வேணாமா? வேண்டாங்க, அவளை ஒண்ணு பண்ணிடாதீங்க, வேண்டாம். ஐயோ 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 சொன்னேன்ல, திரும்ப திரும்ப சொன்னேன்ல, கடைசியில உன் குணத்தை காட்டல. வயிற்றுல புள்ளையோட என் வாழ்க்கைய அழிச்சிட்டியே. வசதி இல்லைன்னா மனசு ஒண்ணு இருக்குன்னு பார்க்காம போயிட்டேல்ல. திட்டமிட்ட செய்தியா? திட்டமிட்ட செய்தியா? நிறுத்து நிறுத்து. இனிமேயாச்சும் கவிதை வச்சிருக்கீங்களா? போதும், முட்டாள்தனமா பேசாத. பிள்ளைக்கு சொந்தக்காரன் நான். எனக்கு விஷயம் தெரியும் முதல் வீட்டுல வந்துருண்டா. நான் மட்டும் ஓமன் இருந்தா என்னவா இருக்கும் சொல்லு? நான் காரணம் இல்லைன்னு சொன்னபடியா தான் நாங்கள் இப்ப இங்க இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். லக்ஷ்மி, ஒரே சாதி சமூகத்துல லவ் பண்ணினாலே எதிர்க்கிற சமூகம் இது. எங்களை இணைய விடுமா சொல்லு? இங்க பாரு, என்ற உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் இதான் என்ன மனைவி. அதை யாராலையும் மாத்த முடியாது. சரியோ? சரி, என்னால முடிஞ்ச வரைக்கும் ஐயா அம்மாவை சம்மதிக்க வைக்க பாக்குறேன். இப்ப போய் அம்மா அப்பாவை சமாதானப்படுத்து. ஓமா. லட்சுமி இங்க கையெழுத்து போட தெரியாத எத்தனையோ பேர் எப்படி எல்லாமோ இருக்கும்போது நீ படிச்ச கேள் என்ன?
என்னால் நம்ப முடியல லக்ஷ்மி. ஏய், பொன்ராசா நல்லவன், உன்னை கைவிட மாட்டான். வீட்டுக்கு போ லக்ஷ்மி. உண்மை தெரிஞ்சா சின்னத்தம்பி ஐயா ஒரு நல்ல வழி சொல்லுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன தனியானே, நீங்களும் லக்ஷ்மி மாதிரி முட்டாள்தனமா கதைக்கிறீங்க. இது வேண்டாம், அந்த ஜென்மத்திலே நடக்காது. அதே ஜாதியில பிறந்து வேறொரு ஜாதியில கல்யாணம் கட்டினதுக்காக எங்க அக்காவையும் ஒதுக்கி வச்ச சமூகம் பண்ணியது. அப்ப என் பொண்ணோட எதிர்காலம் போலீஸ் ஸ்டேஷன். தம்பி, அண்ணே, யாராவது ஒரு ஆள் தொடங்கி வச்சாதான் எதிர்காலத்தில் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காம. தம்பி, இதை செய்ய தவறினா எத்தனை லக்ஷ்மிகள் உருவாகுவான்னு உங்களுக்கு தெரியுமா? தங்க நீங்களாவது வெளியே வாங்கல, தோட்டக்காட்டான்னு சொல்லி எத்தனை காலத்துக்கு ஜீவியம் பண்ண போறீர்கள்? அண்ணே, இது உங்களுக்கு சொந்தமான மண். இந்த உரிமையை இந்த மண் யாரும் கொடுத்ததில்லை, நாங்களாம் எடுத்தா தான். என்ன போலீஸ் அண்ணே, தங்கையா கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறான். கேஸ் எஸ்பி வரைக்கும் போயிருக்கு. அதுல வேற கற்பழிச்சதா கம்ப்ளைண்ட். பிள்ளைய செக் பண்ணி பார்த்தால் மகன் வெளியில வர்றதுக்கு சான்ஸே இல்ல. சின்ராசு, உத்தர மாதிரி நிக்காமல் அந்த வாழைக்குள்ளே கொண்டு போய் ஜீப்ல ஏத்து. சரி ஐயா. என்னத்தான் விசாரிக்க சொல்லி இருக்கு. கேஸ் நேரா என்னட்ட வந்திருந்தா நான் இதுல இருந்து உங்களோட பேசிக் கொண்டிருக்க வேண்டியது இல்ல. சின்ராசு ஐயா, உனக்கு எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேணுமே. அந்த மான்மத்தல் பட்டியல இருக்கு, அதையும் கொண்டு போய் ஜீப்ல ஏத்து. ஏத்துறேன் ஐயா. செவ்வளவு நிபுணர் எனக்கு அண்ணே, நான் ஒன்றும் செய்யலாதுன்னு இல்ல. ஆனா கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால. சின்ராசு, செவ்வளவு ஏத்துறேன் ஐயா. கெதி பண்ணு மற்ற முட்டையில மேத்து. அண்ணே, ஒரே வழிதான். உங்களுக்கு 2 நாள் அவசரம் தாரன். அதுக்குள்ள தம்பிய வவுனியாக்கு வெளியில கொண்டு போயிடுங்கோ. 7 மண்டா அவரை உடனே வெளிநாடு எங்கேயாவது அனுப்புங்கோ. பெரிய உபகாரம். ஆமா, வரேன். பெரிய உபகாரம். என்ன பைத்தியகாரத்தனம் இது? சொன்ன சொல்லு கேட்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன. நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்பா தானாவே சண்டை பிடிச்சிட்டு தான் வாரு. இனி ஐயா அம்மாவை சமாதானப்படுத்த முடியாது. வீட்டுல என்னென்ன எல்லாம் நடக்குது. இந்த நான் தர கல்யாண சேலை பிடியம்மா. இதை கட்டிட்டு நாளைக்கு 7 மணிக்கு அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு தாலி கட்டின உடனே மட்டக்கிளப்பை வசப்பிடிச்சு நொச்சி மூட்டையில இருக்கிற சிநேகிதன் மட்டும் போயிடலாம். போயிட்டு மிச்சத்தை வந்து பார்ப்போம். என்ன சரியா? சாரி. என்ன எப்படி சாரி? நல்ல இந்தா இத போடு. ஐயோ, எதுக்கு? வேணாம். ஏய், பிள்ளைத்தாச்சி பொம்பளை வெறுமையா போக கூடாது. போய் சேரும் வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம போ. மறக்காம விலாசத்தை எழுதி அனுப்பு. லக்ஷ்மி, பொன்னமலை அவங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டான். லக்ஷ்மி எல்லாத்தையும் ஏமாத்திட்டான். ராசமாணிக்கண்ணே, நீங்கள் அரசியல்வாதியா இருந்திருக்க வேண்டியவர். என்ன பிளான்? சாரி, தாலி, கோயில் யாரையும் ஏமாத்தேனுவோமே. தோட்டத்துல வேலை செய்யற கழுதைக்கு நான் மாப்பிள்ளையாம்.
எத்தனை பேர் திரிஞ்சாங்கள் அவளை முதல் அனுபவிக்க. என்னடா பாக்குற? பயமா இருக்கா உனக்கு? நீ அம்மாவுக்கு சத்தியம் செய்து கொடுத்த மரம் காயா கன்னி. என்ன சொன்ன நீ அன்றைக்கு? இழப்பிலேயே பெரிய இழப்பு கூட இருக்கிற உழவலை பிரியுறதா? 18 வருஷம் இந்த நாளுக்காக தானே நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். காமத்தை தீர்க்கின்ற அம்மாவோட இயலாமையை பயன்படுத்தி அவளோட வாழ்க்கையை சீரச்ச நீ இன்று உறவலை பற்றி படம் எடுக்கிறாயா? சிவனேசன் அம்மா செத்தது புக்காரா குண்டு வீச்சுல. கூடவே இருந்த நண்பன் செத்தது இந்த தேசத்துக்கா. கண்ணம்பாக்க என்ற 6 மாச குழந்தை செத்தது குடிக்கிறதுக்கு பால்மா இல்லாம. ஆனா என்ற அம்மா செத்தது உன்னை நினைச்சு. நாய உன்னை நினைச்சிடா. உன்னை நினைச்சிடா. அவர் என்ன தேடி வருவார். அவர் என்ன ஏமாத்திருக்க மாட்டார். எத்தனை நாள், எத்தனை வருஷம் கொண்டுட்டியே என்ற அம்மாவை கொண்டுட்டியே. இதே மரத்தடியில் என்ற அம்மாவை கொண்டுட்டியே.